ஹாய் ஜென்ஜீஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டே 84ல வந்து என்னடா இது புதுசா கண்ணாடின்னு கேட்காதீங்க. சும்மா அவதார் படத்துக்கு போனோம். 3 கிளாஸ் தந்தாங்க. ஜாலியா மாட்டினோங்க. டே 84ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீல் ப்ராப்ளம் குடுத்துருந்தோம். அது வந்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் டாபிக் தான். ஓகேங்களா? இது எப்படி சிம்பிளா பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்க ப்ராப்ளம சால்வ் பண்ணாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் 2மே வேற வேற மாரி இருக்கும். பட் வேற தான். ஓகேங்களா? என்னன்னா, ஃபேபிள் அப்படின்ற வேர்ட் குடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ல ஃபேபிள்ன்ற ஒரு 5 லெட்டர் குடுத்துட்டு, இந்த 5 லெட்டர்ல இருந்து 3 வேர்ட்ஸ் வர மாரி எத்தன வேர்ட்ஸ் நீங்க பண்ண முடியும்? ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பெர்முடேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் பாஸ்வேர்ட் மாரி. இப்போ 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு ஒரு 1, 2, 3, 4லாம் பாஸ்வேர்டா கேட்கறீங்க. அந்த பாஸ்வேர்ட் போடுறீங்கன்னா, நீங்க 4, 3, 2, 1ன்னு போட்டா உங்க ஃபோன் அன்லாக் ஆகுமா? ஆவாது. 1, 2, 3, 4ன்னு போட்டா தான் அன்லாக் ஆகும். ஸோ பெர்முடேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது பொசிஷன் ரொம்ப முக்கியம். இந்த 4 தூக்கி இங்க போட்டீங்கனாலும் ஃபோன் அன்லாக் ஆகாதுல்ல. ஸோ இந்த இந்த 5 லெட்டர் இருக்கு. FABLEன்னு இந்த 5 லெட்டர்ல இருந்து 3 லெட்டர்ஸ் வந்து இருக்க மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து எவ்வளோ பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம வந்து மேனுவலா FAB 1 அடுத்தது FAB அப்புறம் FLE அந்த மாதிரிலாம் போட தேவையில்ல. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. NPR அதாவது இந்த பெர்முடேஷன் ஃபார்முலா ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் n மைனஸ் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகேங்களா? n ஃபேக்டோரியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டோரியல் நமக்கே தெரியும். இப்போ 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 இன்ட்டு 1. 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து என்னன்னா என்ன ஆர்னு தெரியும். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கிவன் எலமெண்ட்ஸ் FABLE மொத்தம் 5 இருக்குங்களா? ஸோ N 5 ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ரீல்ல, நம்ம ரீல் ப்ராப்ளம் வந்து டிஸ்ப்ளே பண்ணுங்க எடிட்டர். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணுவாரு. ரீல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 லெட்டர்ஸ் இருக்க மாதிரி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஆர் வந்து 3 NPR ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணோம்னா 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5 மைனஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 3 5 மைனஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? 2 ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டோரியல் எழுதிட்டோம் ஆல்ரெடி. 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 1 1 டிவைட் பை 5 மைனஸ் 3 2 2 இன்ட்டு 1. ஓகேங்களா? கன்னடம் மாதிரி கூசுது. சரி மாத்திக்கலாம். சரிங்களா? 2 இன்ட்டு 1 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு 1 கேன்சல். 5 4 சார் 20 23 சார் 60. ஸோ இந்த FABL அப்படின்ற இந்த 5 லெட்டர்ஸ்ல இருந்து நம்மளால 60 டிஃப்ரெண்ட் 3 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் டாபிக் முடிஞ்சிச்சு. காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் எங்க ஆர்டர் வந்து மேட்டர் கிடையாது. ஜஸ்ட் செலெக்ஷன் மட்டும் தான். ABC ஈக்குவல் டு CBA. அதாவது ஒரு ஃப்ரூட் சாலட் மேக் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். அந்த ஃப்ரூட் சாலட்ல நீங்க ஆப்பிள் போட்டு பனானா போட்டு அதுக்கப்புறமேட்டு இது கொய்யாப்பழம் போட்டாலும் அது ஃப்ரூட் சாலட் தான். நீங்க ஃபர்ஸ்ட் கொய்யாப்பழம் போட்டுட்டு பனானா போட்டு அப்புறம் ஆப்பிள் போட்டாலும் அது ஃப்ரூட் சாலட் தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2மே டிஃபரன்ஸ் கிடையாது. இப்ப இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் ஆர் ஹோல் ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபார்முலால வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆல்ரெடி தெரியும் 5 ஃபேக்டோரியல் ஆல்ரெடி நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவ்வளவுதான். டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல். ஆர் ஃபேக்டோரியல் ஆர் நமக்கு 3. கரெக்டுங்களா? 3 இன்டூ 2. அதாவது இந்த 5 லெட்டர்ல இருந்து 3 லெட்டர் மட்டும் எடுத்துக்கணும். 3 பிளேயர் மட்டும் எடுத்துக்கணும். அந்த 3 பிளேயரை வச்சு எத்தனை டீம் நீ ஃபார்ம் பண்ணுவ, டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணுவ அப்படின்றது. இப்ப 3 இன்டூ 2 இன்டூ 1 3 ஃபேக்டோரியல் 2 இன்டூ 1. இப்போ இந்த 2 இன்டூ 1 2 இன்டூ 1 இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. 3 2 சார் 6 5 4 20 இன்டூ 3 60 60 டிவைட் பை 6. ஸோ வந்து காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான். இப்போ நம்ம பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். சேம் சம் தான். இங்க வந்து 20 இன்டூ 3 60 அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு வந்து 10ன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து பர்முடேஷனோட வேல்யூ, இது காம்பினேஷன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்முடேஷன் காம்பினேஷன் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து இந்தியா பிக்ஸ், ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டு, கெரியர் ரைடு இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா டாபிக் வைஸ் உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குன்னு ஓவராலா. அவ்வளோதான். நாளைக்கு டே 85ல பார்க்கலாம். பாய்.